பூண்டு சட்னி எப்படி வைப்போம்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது பூண்டு ஒரு 10-15 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் உரித்து அதுக்கு வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் இருக்கும். வத்தல் வந்து ஒரு 7 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. இது வந்து கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கறி லூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் சிறிதளவு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புளி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வத்தலை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ வந்து இந்த வத்தலை மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, கறியும் கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம், வத்தலை எடுத்துருவோம். மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் பச்சையாக போட்டுக்கிறோம், வறுக்க வேண்டாம், ஃப்ரை பண்ணாமல் போட்டுக்கிறோம். கொஞ்சம் புளி, பூண்டு, ஆனியன், வத்தல், கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக போட்டுக்குருவோம். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போடும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக, எவ்வளோக்கெவ்வளோ நைஸாக ஆட்ட முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குருவோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து தாளித்து கொட்டுவோம். ஓகே, நல்லெண்ணெய் ஊற்றி இந்த காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு, ஹீட் ஆகும். இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பை போடுவோம். பொரியட்டும், கடுகு பொரியட்டும். கடுகு பொரியும் போதே நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். அடுத்து வந்து நேரம் எண்ணெயிலேயே இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல பச்சை வாடை போகிறது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் 2-3 நாளைக்கு கெடாமல் இருக்கும், தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து சுருக்கமாக வச்சுருக்கேன் ஒரே நாளைக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சமாக காட்டினேன். நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறவங்க எது எடுத்தாலும் சமமாக ஈக்குவலாக வெங்காயம் எவ்வளோ எடுக்கீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.